புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று வித் ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க வருண். பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து நானும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக புற்றுநோய் தினம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம புற்றுநோய் பற்றி நிறைய வாட்டி நம்மளோட இனியாவை என்ற நிகழ்ச்சியில் பேசியிருந்தாலும் அதோட அவேர்னஸ் மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தெரிஞ்சிருந்தாலும் மறந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அந்த கேன்சர் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் வந்து அதோட காசஸ் என்ன, அதனால என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இல்லை அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னும் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ எளிதாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லப்போனால் வந்து நம்மளே வந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் பற்றி நிறைய வாட்டி தொகுத்து வழங்கியிருந்தாலும் நம்மளுக்கும் அந்த விஷயங்கள்லாம் திருப்பி சொல்லும்போது புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை எத்தனை வாட்டி வேணாலும் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வேர்ல்ட் கேன்சர் டேல யார் வந்து பேச போகிறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட ஒரு டாக்டர் வந்து பேச போகிறாங்க. ஆப்வியஸாக அவர் தான் வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்காக மன நிம்மதிக்காக இப்போ வந்து ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். விரல்களே மருத்துவர் எனும் நலம் தரும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கச்சை முத்திரை. கச்சை முத்திரை எளிமையான முத்திரை, ஆனால் செய்வதற்கு சில நுணுக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் மகாசிரசு முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து நம்மளுடைய பெருவிரலினுடைய நுனியால் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் அப்படி பிடிச்சிட்டு சுண்டு விரலை நீட்டி வச்சுருக்கணும். இது வந்து இடது கையில் இந்த மாதிரி முத்திரை செய்யணும். வலது கையில் பார்த்திங்கன்னா இந்த மோதிர விரல் மடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது மேலே கொண்டு வந்து வலது கையினுடைய பெருவிரலை அப்படி அழுத்தி பிடித்து மற்ற 4 விரலையும் இப்படி பின்பக்கமாக இடது கையில் வச்சுக்கணும். இந்த முத்திரையை வந்து இப்படியே நம்ம மடி மேலே வச்சுக்கலாம், இல்லை எங்கே வசதியோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த முத்திரைக்கு பெயர் கச்சை முத்திரை. கச்சை முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய சுவாச குழாய் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சுக்குழலினுடைய ஒவ்வாமை சரியாகும். அதாவது நமக்கு மூச்சு சளி பிடிக்காது, ஒன்றும் செய்யாது, சுவாசத்தில் வந்து ஒரு துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, தூங்கும்போது மல்லாக்கப்படுத்தி தூங்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கும். அதை நம்ம முத்திரையில் சரி செய்யக்கூடிய ஒரு வித்தை தான் இந்த கச்சை முத்திரை. அடுத்த பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு மார்பகத்தில் வந்து இந்த காம்பில் வெடிப்பு அல்லது அரிப்பு, சுற்றி வலி, ஒரு மாதிரி எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அது வந்து சரியாகிறதுக்கு இந்த முத்திரை உபயோகமான ஒன்று. அடுத்தது தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரையாகவும் இது அமையும். முக்கியமாக இந்த முத்திரை வந்து மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதாவது இன்றைக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு வந்து நீங்கள் இந்த முத்திரையை செய்து வருவதன் மூலமாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் உருவாக்க முடியும். அந்த நம்ம மார்பகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற அமைப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகள் தொற்றுகளை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த முத்திரைக்கு இருக்குது. இந்த முத்திரையின் பெயர் வந்து கச்சை முத்திரை. எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். இந்த கச்சை முத்திரை பார்த்திங்கன்னா, பெண்கள் செய்யும்போது மகாசிரசு முத்திரையை வந்து இடது கையில் செய்யணும். ஆண்கள் செய்யும்போது மகாசிரசு முத்திரையை வலது கையில் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ முதல்ல பெண்களுக்கு பார்ப்போம். பெண்கள் வந்து இந்த மாதிரி மகாசிரசு முத்திரையை இடது கையில் வச்சு வலது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து மோதிர விரல் மேலே அப்படி வைத்து அழுத்தி பிடிக்க வேண்டும். இந்த முத்திரை வந்து பெண்களுக்கான கச்சை முத்திரை. இதே மாதிரி ஆண்களுக்கான கச்சை முத்திரை பார்த்திங்கன்னா, வலது கையில் இந்த மாதிரி மகாசிரசு முத்திரை வைத்து இடது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து வலது கையினுடைய மோதிர விரல் மேல் வச்சு சுண்டு விரலை வந்து இந்த மாதிரி இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது ஆண்கள் செய்ய வேண்டிய கச்சை முத்திரை. முத்திரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம், முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் வந்து முத்திரை கற்றுக்கோங்க அப்படின்னா நித்திரைக்கு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இல்லை, அதுவும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். என்னோட மெடிடேஷனில் கூட சொல்லுவாங்க, இனிஷியல் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து தாட்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது, இல்லை அப்படி நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தூக்கத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டெப் அவங்க போனப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் ட்ரை அது பண்ணுறாங்களே. மாதிரிலாம் தூங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து கிளாஸில் பெண்ணு கீழே விழுந்துச்சுன்னு எடுக்கிறன்ற சாக்கிலே போய் தூங்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு நிறைய வாட்டி எஸ்கேப் ஆகிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி முத்திரையெல்லாம் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் சுறுசுறு பார்க்கணும். ஆமாம், வந்து எனக்கு என்னமோ என்னையை குத்தி காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் நிறைய வந்து பொறுப்பான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது. ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று.
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை என்று வித் அனந்தி அண்ட் வருண். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க யாரையும் சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்களுக்கு அதை பத்தி பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை போக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக போய் சேரும். ஓகேவா? கேன்சர் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு நோயை எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்ன டிசார்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம். எதா இருந்தாலுமே அதை நீங்க வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அதோட விளிம்புல போய் நீங்க விழுந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து நல்ல ப்ராப்பரான டயட்டும் எக்ஸசைஸும் தான். ஸோ ப்ராப்பரான டயட்ல வந்து கலப்படமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பசுமை உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டாங்க. சரியா சொன்னீங்க. இந்த பகுதியில் கலப்படம் அப்படிங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாது. இருந்தாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்ல, அதனால உங்களை விட்டுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா உலர்பழ சாண்ட்விச். உலர்பழ ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே? ஆமா ஆமா ஆமா. பார்க்கலாம். புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு உலர்பழ சாண்ட்விச். இது எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பிரெட்டு, சீரக மிளகுத்தூள், உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, வெண்ணெய். முதல்ல ஒரு பிரெட் பீஸ் எடுத்துக்கணும். வெண்ணெய் வந்து கொஞ்சம் திக்காக தடவிக்கணும். காரணம்னா இது பழங்கள்லாம் அதில் வந்து பொதிக்கணும் இல்லையா, அதனால் வெண்ணெய் கொஞ்சம் திக்காக தடவிக்கணும். இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை ஊற்றி வைக்கிறோம். பேரிச்சம்பழம் வச்சுக்கிறோம், முந்திரி பருப்பு வச்சுக்கிறோம், அடுத்தது ஒரு பேரிச்சம்பழம் வச்சுக்கிறோம், அடுத்தது திராட்சை வச்சுக்கிறோம், ஓரத்தில் திராட்சை வச்சுக்கிறோம், இப்போ கொஞ்சம் பேரிச்சம்பழம் இங்கே வச்சுக்கிறோம். பழங்களை இப்படி அடர்த்தி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை இப்படி தூக்கிறோம். லேசாக மிளகு பொடி, ஒரு சிட்டிகை மிளகு பொடி. இந்த பழங்கள் இந்த நாட்டு சர்க்கரை சுவை அதிகமாக இருக்கிறதால அதை மட்டுப்படுத்துறது இல்லாமல் சுவை வந்து கூடுதலாக்கி வேறு ஒரு அதாவது வித்தியாசமான சுவையில் கொடுத்து லேசாக மிளகு சீரகப்பொடி கொஞ்சமாக தூக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு பிரெட்டு இப்படி வச்சுக்கிறோம். அடுத்த பிரெட்டு, பழையபடியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, இப்போ சுவையான உலர்பழ சாண்ட்விச் தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே காலை உணவாக கொடுக்கலாம். இது வந்து மதிய லஞ்சுக்கும் எடுத்து போகலாம். ஏன்னா சீக்கிரம் கிடாது. எல்லாம் உலர்பழம் வெண்ணெய்லாம் சீக்கிரம் கிடக்கூடிய பொருள் கிடையாது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படியே சட்டை போட்டுன்னு செஞ்சு சாப்பிடுங்க. தெரியுங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் அப்போவே கேட்ச் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு பிரேக் விட்டுலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஆமாம், நம்ம சாப்பிட்ற மூடில் போனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை விளக்கிட்டு மறுபடியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் வரலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி கூட. காலை வேலையில் எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தெளிவான வேலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூசிங்கான தாட்ஸும் நமக்குள்ளே போட்டு நைட் ஆகிறதுக்குள்ள ஒரு விடை நம்மளுக்கே கிடைச்சிரும். நம்மளே அதை வந்து அந்த ஆன்சரை ஃபைன் பண்ணிடுவோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக தான் இறையன் ஐஏஎஸ் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இன்னைக்கு அவர் பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனை பற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பொய்யான விஷயங்கள்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ளே போயிட்டு சொல்லி அதையே நம்ப வச்சிடுறது. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முன்னாடி ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய பேர் கூட வச்சிருப்போம் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது தான் இந்த ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது எதனா தெரியுமா, எப்படி தெரியுமா, நம்மளை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் இந்த கதையை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காரு ஏற்கனவே. பட் இனிமே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டோமா அப்படின்னு தெரியாது. பட் எல்லாருக்குமே புரியாம ஈஸியாக சொல்றதுக்கு வராரு நம்ம இறையன்பு ஐஏஎஸ் சார். பொதுவாக நம்முடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் அடிக்கடி ஒரு வாசகத்தை சொல்லுவோம். நம்ம 1000 குற்றவாளிகள் வெளியே இருந்தாலும் ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இந்த கான்செப்டுக்கு பின்னாடி சைக்கலாஜிக்கலாக சில ரீசன்ஸ் இருக்குது.
மனிதர்கள் வந்து ஏன் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க? இந்த நீதி பரிபாலனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரே நாளில் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 தான் வந்துச்சு. இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இப்போ உண்மையிலேயே கோவலனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி மிகச்சிறந்த ஒரு வீரன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்படுகிறவன் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஏப்பா ஓன் தரப்பில் என்னப்பா நியாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவன் வந்து பாருங்கள் என்னுடைய பரல் மாணிக்க பரல்னு உடச்சி காமிச்சிருந்தா அப்பயே வந்து விடுதலை ஆகிருப்பான். ஸோ அடுத்த சைடு என்ன அப்படிங்கிறது கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்தில் அப்பயே இருந்திருக்கு. அப்பயே அதை தவறுனதுனால தான் வந்து நான் யானோ அரசன் யானே கல்வன்னு சொல்லிட்டு உயிர் துறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ இந்த மாதிரியான ஒரு 1000 குற்றவாளிகள் வெளியே இருந்தாலும்ங்கிற கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னா, அதுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ரீசன், ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ நாம் என்ன நினைப்போம், நாம் சிலதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கிற மாதிரி நினைப்போம், ஆனால் தப்பாக ஞாபகத்தில் வச்சுருப்போம். இவன் தாங்க அந்த தப்பை பண்ணான் அப்படின்னு தப்பே பண்ணாதவனை நம்ம காமிச்சிருவோம். காரணம் என்னென்னா, நம்ம மனசில் தவறாகவே அது வந்து ஞாபகப்படுத்தி கொள்வோம். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக ஃபஸ்ட்டு டைம் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே தப்பாகவே தான் வரும். அது எவ்வளோ கரெக்ட் பண்ணாலும் தப்பாகவே வரும். சின்ன வயசில் தப்பாக ஒன்றை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டா எவ்வளவு பெரியவங்க ஆனாலும் அதை வந்து தப்பாகவே சொல்கிறவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலிஃபண்ட்னு சொல்லக்கூடாது, எலஃபண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, நம்ம மனசில் எலிஃபண்ட்னு சின்ன வயசில் சொன்னது அப்படியே பதிஞ்சிருச்சு. இஷ்யூ தான் கரெக்டு, இஷ்யூ தப்பு. ஆனால் நிறைய பேர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இஷ்யூன்னே சொல்லி கொடுக்காம இஷ்யூன்னு சொல்லி கொடுத்தது நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைட்டஸ்னு ஒருத்தன் இளைஞன், அவனுக்கு வந்து பர்த்டே. அவன் வந்து தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கான். திடீர்னு போலீஸ் அமெரிக்காவில் அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க, கீழே இறக்குறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவனுடைய கார் கலரை சொல்கிறாங்க. உன் கார் கலரும் ஒன்னாலேயே தான் அரெஸ்ட். என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து பலாத்காரம் பண்ணிடுறான். அதை பலாத்கார் பண்ணவன் இவனை மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறதும், இவன் அதனால் இவன்கிற சந்தேகமும், இந்த காரும் வச்சு பார்த்திங்கன்னா இவனாக இருக்கும்னு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறான். இப்போ அந்த விக்டிம், அந்த பலாத்காரம் பண்ணப்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இவன் தானா உன்னை பண்ணதுன்னு ஒரு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரட் வச்சா அந்த பொண்ணு இவன் தான் அப்படின்னு சொல்லிடுது. இவனை ஜெயிலில் போடுறாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஏன்னா பெரிய குற்றம். இவன் இந்த குற்றத்தை செய்யவே இல்லை. இவன் யோசிக்கிறான், நான் செய்யவே இல்லையன்ட்டு. அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட இதை சம்மந்தமாக விசாரின்னு பார்த்தா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் அங்கே இங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலேயே இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சா அந்த செஞ்சவன் வந்து ஒரு 64 பெண்களை இந்த மாதிரி ரேப் பண்ணான். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இவனை வெளியே விடுறாங்க. இவன் வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் சேமித்ததை இந்த கேஸுக்கு ஃபைட் பண்ணதுலேயே இழந்துடுறான். வேலை போயிடுது. காதலிக்கிட்ட போனால் நான் ஒன்றெல்லாம் மறந்துட்டேன், நீ ஒரு கிரிமினலுங்கிறதுனால உன்னை மறந்துட்டேன், போயிட்டு வாங்குறான். இவன் டிஜெக்ட் ஆகி செத்து போயிடுறான். 35 வயசில் செத்து போயிடுறான். இதுதான் டைட்டஸ்னுடைய வாழ்க்கை. இப்போ இது எதனால் நடந்தது? அந்த பொண்ணு விக்டிம் வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணதுனால தானே. இது மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்கள கூட நாம் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது நாம் யார் கொலை பண்ணுறாங்கன்னு பார்க்குறது இல்லை, அந்த ரத்தம் வெளியே வருது, தாக்கப்பட்ட ஆயுதம், இதெல்லாம் பார்த்துட்டு தாக்கினவனை மறந்துடுவோம். அதனால் ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கே, அதனுடைய காரணத்தினால தான் நாம் பல நேரங்களில் ஒரு குற்றவாளி வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, நிரபராதி உள்ளே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு ஒரு பேசிஸ் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. எனவே எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இவர் தான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஞாபகம் எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. பல நேரங்களில் அது யூகங்களின் அடிப்படையில் சிலவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
இவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் பயங்கரமான விஷயம் மாதிரி தான் தெரியுது. பட் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம இன்னைக்கு டாபிக்கும் வந்தேன்னா அப்போ தான் தோணுச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மறக்கிறது நல்லது, ஒரு சில விஷயங்கள் மறைக்காம அதை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சார் வந்து அதை பற்றி சொன்னார். நான் சொல்கிறேன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சின்ரோன்னும் நிறையா இருக்குது. அதாவது வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இன்னும் நிறைய தப்பான விஷயங்கள்லாம் கூட சேர்த்து பயமுறுத்தி விட்டுறது. அதனால மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக லீட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துக்குலாம் போய் மாட்டிக்கிறாங்க. பட் சரியான தகவல் தெரிஞ்சாதான் எவ்வளோ சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வேர்ல்ட் கேன்சர் டேல நம்ம வந்து கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? ஒரு கெஸ்ட் வர வரப்போறாருன்னு சொன்னாங்க நீங்கள். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டாக்டர் வரப்போறாரு. முதல்ல நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் வந்து கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படிதான் கூர்ந்து கவனிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சே ஆகணும். பிரேக் வருதுல்ல. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ ஆரதி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து வேர்ல்டு கேன்சர் டே. கேன்சர் பற்றி வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி ஷோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின தகவல்களும் வந்து புதுசாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது பத்தாது. ஒரு வருஷமும் வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்தாலும் அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இல்லையா? ஆமாம், நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்து தான் இருக்கோம். முதல்ல வந்து மெதுவாக சொல்லுவோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கத்தி சொல்லலாம், அதுக்கப்புறம் இப்போல்லாம் இன்னும் போராட்டத்தோட சொல்ல போகிறோம் அப்படியே. ஆமாம், இன்னைக்கு வந்து மெட்ராஸ் கேன்சர் கேர் ஃபவுண்டேஷன்ல இருந்து டாக்டர் ஐயப்பன் வந்திருக்காங்க, ஆன்காலஜிஸ்ட். வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். கேன்சர் அப்படிங்கிறது சரி அதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். இது வந்து புற்றுநோய் அப்படிங்கிறது தான் தமிழில் சொல்கிறோம் நம்ம. பட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நார்மலாக என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு. உதாரணத்துக்கு எப்போயோ ஒரு இடத்துல புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. கையில் ஏதாவது ஒரு புண்ணு வருது அப்படின்னா அந்த புண்ணு வந்து கரெக்டாக ஒரு சமயம் வந்து ஆறிடுது. அதே மாதிரி அதுக்கு மேலே அது வளர்றதில்லை. அந்த தோலே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து அது நின்றுது, தோல் வளர்ச்சி வந்து நின்றுது. புண்ணு எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்து நின்றுது. ஆனால் சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த செல்ஸ் ஆனது வந்து அந்த மாதிரி வந்து நிற்கிறது இல்லை, அதுவாக வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. மல்டிப்ளிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஸோ அதே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, மல்டிப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இது யூஸ்வலாக வந்து நார்மல் செல்ஸில் அந்த மாதிரி நடக்காது. அந்த செல்ஸுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். அதனால் அப்படி ஒரு இடத்துக்கு வளர்ந்த பிறகு அது நின்று போயிடும். ஆனால் கேன்சர் செல்லில் வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்காது. ஸோ அது வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது தான் அது கட்டி மாதிரியே ஃபார்ம் ஆகுறது. ஓகே. ஸோ கட்டிகள்லேயே 2 வகை இருக்கும். சில பேர் வந்து சாதா கட்டியில் வந்துட்டு ஐயோ அது கேன்சரானு பயந்துகிட்டே வருவாங்க. ஸோ கட்டிகளில் வந்து ஒரு வகையான கட்டி வந்து சாதா கட்டி இருக்குது, இன்னொன்று வந்து தான் கேன்சர் கட்டி. அந்த கட்டிகள் தான் பரவக்கூடிய தன்மையுடைய கட்டிகள். ஓகே. மற்ற உறுப்புகளுக்கு பரவக்கூடிய தன்மையுடையது தான் நம்ம வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த மாதிரி ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் வந்து யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? யாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக வல்னரபிளாக இருக்காங்க டாக்டர்? கேன்சர் வியாதி வந்து யாருக்கு வேண்டும் என்றாலும் வரலாம். அதை வந்து நோபடி இஸ் அன் எக்ஸெப்ஷன். எனக்கு வராதுன்னு யாருமே மாறு தட்டி சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் வரலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்டது வந்து யாரெல்லாம் வல்னரபிள். எஸ், தெரிஞ்சே நிறைய பேர் அதுக்கிட்ட போய் விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கிங், சரியா? அதேமாதிரி அந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங். டொபாக்கோ வந்து சிகரெட் வந்து பற்ற வச்சு இழுக்கிறது. அந்த டொபாக்கோவை அந்த புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லெலாம் போடுவாங்க. வெத்தலை பாக்கு புகையில போடுறது, வாயில் சூ பண்ணிகிட்டே இருக்கிறது, இங்கே ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இப்போ வந்து பழக்கம் என்னென்னா, அந்த உதட்டுக்கு பின்னாடி வந்து சில பொருட்களை வச்சுக்கிறது அவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தேர் ஆல் வல்னரபிள் ஃபார் திஸ் திங். ஓகே. அதேமாதிரி ஒபிசிட்டி இப்போ வந்து நிறைய இது கண்டுபிடிக்கப்படுறதுன்னா, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தேர் ப்ரோன் ஃபார் தட். இதை எப்படி டாக்டர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த டிஸ்கஷன். அதில் எப்படின்னா, டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மளை வந்து வம்புக்குள்ளே இழுத்து விட்டுக்கிற மாதிரி. அது தெரிஞ்சே எப்போ ஒன்றும் வராதுங்க, வர்றப்போ பார்த்துக்கலாம், வர்றப்போ ஒன்றுமே பார்க்க முடியாது, நெக்லெக்ட் வர்றப்போ ஒன்றும் பார்க்க முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்மோக்கிங் வந்து நிறுத்தினா வந்து தே வில் பி பெட்டர் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள், ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ சூவிங். ஓகே. ஆனால் இப்போ வந்து நமக்கு எதாக இருந்தாலும் ஓகே நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்குங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது அவங்களுக்கு ஃபோனில் வந்துருச்சு, ஃபோனில் வந்து அவங்க தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்குன்னா ஒரு 4-5 நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் 4-5 நாளைக்கு தே வில் பி வெரி அப்செட். நம்மளுக்கு எதாவது வியாதி அதே மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். சி, மெயின் திங் இஸ் ஒன்று வந்து அவேர்னஸ், தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது.
ஆனால் அதே பற்றி யோசிச்சுக்கிட்டு அது வந்துருச்சான்றது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் டு லீட் ஆன் லைஃப். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜஸ்ட் கோ ஃபார் அ கவுன்சிலிங். என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னா தட் இட் செல்ஃப் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஸோ how to avoid this? Best thing is go for regular exercises and take care of your dietic habits and be aware of things. And நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மந்திரா எப்பவுமே say no to tobacco, because தெரிஞ்ச பிரச்சனை அது ஒன்று தான். ட்ரை டு கீப் அவே ஃப்ரம் இட். ஓகே, அந்த ஹெரிடிட்ரியாக வரதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் சைடில் ஒருத்தருக்கு ஏற்கனவே கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா, பட் வந்து அந்த பர்சன் சுத்தமாக ஸ்மோக் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள் பேட் ஹேபிட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கு வல்னரபுளாக அவர் வச்சுக்கல அப்படின்னா கூட அவருக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ், வாய்ப்புகள் அப்படின்றது பெரிய வார்த்தைங்க. வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக வருமா டாக்டர் அவருக்கும் கேட்டால் கிடையாது. வருவதற்கு வாய்ப்பு தான் இருக்கோ இல்லையா, அந்த வாய்ப்புன்னு சொல்கிறப்பயே வந்து வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா ரெண்டு சைடில் இருந்தும் அவங்களுக்கு ரெண்டு சைடு பிரச்சனையும் இருக்குது. அப்பா சைட்லேயும் பிரச்சனை இருக்குது, அம்மா சைட்லேயும் பிரச்சனை இருக்குன்னா ரிஸ்க் இஸ் ஹையர். நம்ம கையில் அப்போ என்ன இருக்குன்னா டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் டு பி அவேர் ஆஃப் த ஹோல் திங். கேர்ஃபுல்னா என்ன, நான் முதல் சொன்ன மாதிரி தான், இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபிட்டாக வச்சுக்கிறது. அண்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கோ ஃபார் அ ஸ்க்ரீனிங் மெத்தட், கோ டு த அந்த பர்டிகுலர் கன்சர்ன்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற அவங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டு அவங்க அதுக்கு என்ன நிவர்த்தி சொல்கிறாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிறது இஸ் த பெஸ்ட் வே. பட் எக்ஸசைஸ் வந்து கேன்சருக்கு, அதாவது வராமல் இருக்கிறதுக்கு இல்லை அதை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தகவலாக இருக்குது டாக்டர். பட் எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்? லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் செக்ரேட்டடுங்க when you go and do exercises. ஸோ அதில் நிறைய அந்த சுரப்பிகள் வந்து தே ஆர் ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் the cell growth and other things, which regularizes the whole growth. ஸோ அதனால் அப்நார்மல் திங்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்கிறது மோர் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரியா யுவர் பாடி லெவல், ஹார்மோனல் பாடி லெவல்ஸில் இருக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலே மெனி திங் வில் பி நார்மலுங்க. ஸோ அதற்கு வந்து டெஃபினட்டாக எக்ஸசைஸ் டேக்ஸ் கேர். அதே மாதிரியா எக்ஸசிவ் ஃபேட்டு அதெல்லாமே டெபாசிஷன் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஃபேட் இஸ் நோன் டு கிரியேட் சில வகையான ஹார்மோன்ஸை வந்து பெரிஃபரியில் தான் அது கிரியேட் பண்ணும், அதை மாற்றி உடம்புக்கு திருப்பி கொடுக்கும். அது மாற்றி உடம்புக்கு கொடுக்குற சமயத்தில் வந்து ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஜாஸ்தி ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அது அபாயகரமாக போய் முடியும். இந்த ஃபேட் இல்லாமல் இருந்தால் அந்த மெக்கானிசம் நடக்காது. ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த ஃபிட்னஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபேட் ஆல்சோ கோஸ் டவுன். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி கோயிங் டு ஹெல்ப், டைரெக்டாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கடைகளில் அதுவும் விற்றுக்கிட்டு இருக்குது, அது மருந்து மாத்திரைகளாக விற்கிது. இது வந்து நம்ம உடம்புலையே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான இது. அது இல்லைன்னா தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்குறோம். ஸோ யூ ட்ரை டு டூ எக்ஸசைஸ், கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்னா இட் இஸ் டெஃபினட்டாக இது உங்களுக்கு வந்து பயன்படும். ஓகே, அதை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் டெஃபினட்டாக. ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாருக்குமே வந்து பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு சேர்த்து பிளான் பண்ணுறாங்க. லைக் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் டேஸ்லேயே வந்து வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஏஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அது பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து கேன்சர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கிக்கிட்டாலும் கூட கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வயசில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது? எந்த வயசில் வேணால் வரலாங்க. கேள்வி வந்து நான் இது பயமுறுத்தணும்னு சொல்லலை, இது வந்து ஓப்பன் கொஸ்டின், பயப்பட வைக்கக்கூடிய கொஸ்டின் இது. பட் ஆன்சரும் வந்து என்னென்னா எந்த வயசில் வேணால் வியாதி வரலாம். ஸோ இப்போ தான் பிறந்திருக்குங்கன்னா எஸ் இருக்கலாம். ஸோ அதில் வந்து வயசு வேரியேஷன் கிடையாது. ஏன்னா செல் வந்து உடம்புல எப்பயுமே வந்து ரெப்ளிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த செல்ஸ் ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப அதில் ஏதாவது ஒரு வகையான மாற்றங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் வர்ற சமயத்தில் நம்ம பாடியிலையும் மெக்கானிசம் இருக்குது, அந்த சேஞ்சஸ் நடக்கிறத வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ரிப்பேர் மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்குது. ஆனால் அதை எல்லாமே மீறி அதை எஸ்கேப் ஆகி சில சமயம் வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனி ஏஜ் குரூப், எந்த வயசுமே வந்து இட்ஸ் ப்ரோன் ஃபார். பட் எல்லாருக்குமே வரணுன்ற அவசியமே கிடையாது. அந்த பயத்தோட பீதியோட சுற்றணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அப்போது அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி பேசியே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம பேசுகிறப்போ நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க, கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் ஈக்குவலான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்காமலே வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எல்லாருமே வெளில ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா மாற்றப்பட்டுருச்சு, அது மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். சரி, பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது வந்து என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுற ஆட்கள் வந்து அவங்க புகையை உள்ளேயும் இழுத்துட்டு வெளியிலையும் விடுறாங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த புகை வந்து பேசிக்காக அட்மாஸ்ஃபியரில் வந்து கலக்குது. ஸோ அதையும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து இமீடியட் விசினிட்டியில் இருக்கவங்க அவங்க அதையும் வந்து சுவாசிக்க தே நீட் டு ப்ரீத் தட் ஏர். அந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இந்த பர்சனையும் அஃபெக்ட் பண்ணுது. அதாவது இவர் உள்ளே இழுத்துட்டு விடுறது வந்து 100% எல்லாத்தையும் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிறது கிடையாது, அவர் வெளியில் விட்டுறாரு. அதை வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணுறப்ப இவருக்கு இருக்கிற அதே இதோட சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இவருக்கு இருக்கிற எஃபெக்டோட அதை அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஜாஸ்தி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிறதோட அந்த ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அவங்கள மட்டும் அவங்க பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா ரைட்ஸ் அப்படின்னு வர்றப்ப நீ மற்றவனுக்கு வந்து கெடுதல் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது. சரியா? உங்களுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணிக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. இட்ஸ் நாட் கரெக்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவாய்ட் ஸ்மோக்கிங் இஸ் த பெஸ்ட். பொதுவாக வந்து டாக்டர்கிட்ட பேசினா எல்லாம் பயமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஐயப்பன் வந்து இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கேன்சர் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் தேவை, கண்டிப்பாக தேவைங்க. அப்போ தானே வந்து அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி போவாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஃபேக்டர் இதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நெட்டில் படிச்சிருப்பாங்கலாம், யாரும் சொல்லியிருப்பாங்க. கிளே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர், இல்லையா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு வந்து அவனை நம்ம தடுத்து நிறுத்துறோம். இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேளையில் உங்ககிட்ட பேசி தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி. ஆமாம், இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஐயப்பன் இருக்காரு. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியே இருக்கு. பயப்படணும், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டேவை நம்ம இன்னைக்கு இவ்வளோ பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஓகே, இந்தியாக்கே உண்டான பெருமைகள் இருக்குது, இந்தியர்களுக்கே உண்டான பழக்க வழக்கங்கள் இருக்குது, அண்ட் இந்தியாக்கே உண்டான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இப்போ வந்து நீங்கள் கேன்சர் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு மோஸ்ட்டாக வரக்கூடிய டைப் ஆஃப் கேன்சர்னு எது சொல்வீங்க? சரி, இந்தியன்ஸ்னு எடுத்தோம்னா நம்ம பிரிக்க வேண்டியது ஆண்கள் பெண்கள் வந்துருங்க. ரொட்டீனாக லேடிஸுக்கு வந்து இப்போ பார்த்தோன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம், அதேமாதிரி அந்த ஓரல் கேன்சர், இதுதான் மெயினாக இருக்கிறது. அதற்கப்புறம் ஓவரி முட்டைப்பை கேன்சர், இந்த கேன்சர் வகை தான். அதுக்கப்புறம் ரொட்டீனாக சாப்பாட்டு குழாய் கேன்சரு, இறப்பை கேன்சர், குடல் கேன்சர், ஆசன வாய் கேன்சர், அந்த மாதிரி அது காமனஸ்ட் வந்து லேடிஸ்க்குன்னு எடுக்கிற சமயத்தில் வந்து மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து முட்டைப்பை, இந்த ரேஞ்சில் போகும். அதுக்கப்புறம் ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய். இது ஆம்பளைங்களுக்கு எடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் அது மாறிட்டே வருதுங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லங் கேன்சர் நிறையா இருக்கிறது. அதற்கப்புறம் வந்து ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய்கள். அதற்கப்புறம் வந்து சாப்பாட்டு குழாய், வயிற்று கேன்சர், அந்த மாதிரியே போகிறது. இது சில சமயம் வந்து டேட்டாஸ் பார்த்தோன்னா ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய் ஃபஸ்ட்டு இருக்கும், அதற்கப்புறம் வந்து லங் கேன்சர், அதற்கப்புறம் ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் வந்து ரொம்ப காமனாக நம்ம பெண்களுக்கு கொடுக்குற அவேர்னஸ் வந்து மார்பக புற்றுநோய் பற்றி தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். அகெயின் இதே பதில் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குங்க. ப்ரிவென்ஷன் இஸ் கரெக்ட் நீங்கள் கேட்குறது. ஹவு டு வி ப்ரிவென்ட் இட்னா அவேர்னஸ் ஆஃப் த ஒன் செல்ஃபுங்க. அவங்கள பற்றி அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படின்னா மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது, அவங்களே அவங்க மார்பகத்தை தொட்டு பார்க்குறது எல்லாம் தப்புன்ட்டே முந்தி காலத்துலேருந்தே பேரண்ட்ஸ் அங்கே தொடாத, எதுக்கு அதை தொடர அப்படின்ட்டே வளர்த்து வர்றாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய மார்பகத்தை அவங்க தொட்டு பார்த்து எதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது இஸ் ஃபஸ்ட்டு திங். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி தான் இருக்கணும், இது நார்மல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா இமீடியட்டாக ஏதோ சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப்புக்கு யார்கிட்டயாவது மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட் இஸ் ஒன் மெத்தட், பீயிங் அவேர் அபவுட் எ பர்சன். அதுக்கப்புறம் டு கீப் தெம்செல்ஃப் ஃபிட் இஸ் த செகண்ட் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் நீங்கள் லேடி அப்படின்னு சொல்லிட்ட பிறகு வந்து ஃபிட்னஸ் பேசிக்கலி இஸ் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே மார்பக புற்றுநோய் சம்மந்தப்பட்ட வகையில் இட் ஹெல்ப்ஸ் தெம் எ லாட். மூணாவது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக ஃபுட் ஹேபிட்ஸில் இருந்தோன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி ஒபிசிட்டி. தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, ஸோ இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சரில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். பட் லிவர் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்ட். இந்த லங் கேன்சர், லிவர் கேன்சர், இது ரெண்டுத்தை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லங்கு வந்து நம்ம பேசுகிற மாதிரி தான் ஸ்மோக்கிங்கில் வர்றது.
இப்போ வந்து நிறைய பேர் பயப்படுறது வந்து பொல்யூஷனால் வந்துருமா டாக்டர், பொல்யூஷனால் வந்துருமா. இந்த பொல்யூஷன் இஸ் அகெயின் சம்திங் க்ளோஸ் டு தட் ஆஃப் passive ஸ்மோக்கிங் மாதிரியா, ஆல் தோஸ் கெமிக்கல்ஸ் என்டரிங், அதனால் வர்றது. இந்த லங் கேன்சர் வந்து பேசிக்காக அந்த எக்ஸ்போஷர் ஆஃப் ஸ்மோக்ஸில் வரக்கூடிய ஒரு வகையானது. அதனால தான் அதனுடைய இன்சிடென்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்மோக்கிங் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து நிறையா இருக்கிறனால இட் காசஸ். இது வந்து சின்ன வியாதியாக இருக்கிறப்ப, ரொம்ப குட்டி வியாதியாக இருக்கிறப்ப நம்ம பிடிச்சோன்னா அதுக்கு வைத்தியம் கொடுத்து பூர்ணமாக குணமாக்கிடலாம். அதனால தான் வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து தயவு செஞ்சு ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு உங்களை ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டாக கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது. இதே வியாதியை ரொம்ப நாள் விட்டோன்னா, ரொம்ப பெரிய வியாதியாச்சுன்னா அது மற்ற உறுப்புகளுக்கு பரவி அது வந்து இட் கேன் காஸ் த டெத் ஆஃப் த பர்சன், உயிரை வாங்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன வயசில் சின்ன இதுலேயே கட்டியாக இருக்கிறப்பே அதை கண்டுபிடிச்சி அதை வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் கேட்டால் அந்த லிவர் கேன்சர் வந்து வியாதி வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காரணங்கள் எடுத்திங்கன்னா அந்த சில வகையான கிருமிகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எல்லா ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் வரணுன்றது வாய்ப்பு இல்லை. ஆனால் தேர் ஆல் அந்த ரிஸ்க். எந்த ஹெப்படைட்டிஸ், ரத்தத்திலேயே பரவக்கூடிய ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்கிறோம், சி சொல்கிறோம், இ சொல்கிறோம். இதெல்லாம் வந்து வியாதிகளை, அந்த கேன்சர், லிவர் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரியா வந்து ஆல்கஹால், அந்த கல் குடிக்கிறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய நாள் இந்த மாதிரியே குடிச்சிட்டே இருக்கிறனால லிவரில் ஒரு வகையான டிஃபெக்ட் வரும். அந்த டிஃபெக்ட் வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே வர்ற சமயத்தில் அந்த பேஷண்ட்டுகளுக்கும் வந்து கேன்சர் வியாதி வர்றதுக்கு, லிவரில் கேன்சர் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஆல் திஸ் மெடிகேஷன்ஸ், வைத்திய முறைகள் எல்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ முந்தி காலத்தில் லிவரில் வியாதி இருந்ததுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து லிவர் கேன்சர் இருந்தாலும் என்ன ஸ்டேஜ்ன்றதை பொறுத்து பேஷண்ட்ஸுங்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுத்து முழுமையாக குணமாக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் பேஷண்ட்ஸ் திருப்பி அதே தான் அவேர்னஸ். நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க தான் வரணும் வைத்தியத்துக்கு, வந்து என்னன்றது இவங்க வந்து அணுகுனா தான் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் டெஃபினட்டாக தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் க்யூரபிள். எப்போ க்யூரபிள்? அர்லி ஸ்டேஜில் வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னா பேஷண்ட் தே கேன் பி க்யூர்ட். ஓகே, ரொம்ப ஹானஸ்டான ஆன்சராக இருக்குது டாக்டர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டைப்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம கேன்சர்லேயே. ஆமாம், இப்போ அடுத்த வந்து கொஞ்சம் இந்த ஸ்டமக் கேன்சர் அதை பற்றியும் சொல்லுங்கள். அது எப்படி வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஸ்டமக் கேன்சர் அப்படிங்கிறது இறப்பை. ஸ்டமக்னா நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறது வந்து நம்ம அப்டமன் ஃபுல்லாகவே ஸ்டமக் அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த அப்டமனுக்குள்ளே வந்து நிறைய உறுப்புகள் இருக்குது. ஒரு உறுப்பு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இறப்பை. அதாவது சாப்பிட்டதுமே சாப்பாட்டு குழாய் வழியாக போய் ஒரு இடத்துல போய் ஸ்டே ஆகுது, ஸ்டோர் பண்ணணும் அதை போய். அது வந்து தான் வந்து இறப்பை. அதை பற்றி நீங்கள் இப்போ கேட்டிருக்க ஸ்டமக் கேன்சர் அப்படின்னு. இது வந்து அகெயின் காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தெரிகிறது வந்து இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பழக்க வழக்கங்கள், சாப்பாட்டு அணுகுமுறைகள், அதெல்லாமே வந்து இதில் வரும். உப்பு நிறைய சேர்த்தா வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்டமக் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக. அதனால் உடனே நான் உப்பு போடாமல் சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்னென்னா உப்பு நிறைய வர்றப்போ வந்து அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து, உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து அடி வாங்கும். அந்த செல்ஸ் அடி வாங்குறப்ப அது வந்து திருப்பி ரிப்பேர் மெக்கானிசத்துக்கு போகும். ரிப்பேர் மெக்கானிசம் போகிறப்ப அதில் ஏதாவது டிஃபெக்ட் வரலாம். தட் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் நிறைய இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்கிறப்பட்டதில்லை. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வயிற்று வலி நிறைய மாதக்கணக்கில் இருக்கும் வயிற்று வலி. ஆனால் வந்து சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச செல்ஃப் மெடிக்கேஷன், அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் சாப்பிட்டுட்டு வலி மாத்திரை சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து சின்ன வியாதியாக இருந்திருக்கும். அது வலி மாத்திரை சாப்பிட்டு 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 அது வந்து அவங்களே அதை பெருசாக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதற்கு தேவையான வைத்தியம் என்னமோ அதை பண்ணாமல் இவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ, இவங்களுக்கு என்ன தெரியுமோ பேஷண்ட்ஸாக செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துக்கிறது. வயிற்று வலின்னு இருக்கிற சமயத்தில் போய் அணுகி என்னத்தினால் அந்த வயிற்று வலி அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வைத்தியம் பண்ணிட்டா தான் இட் வில் பி பெட்டர். ஸோ இதுலேயே வந்து ஆப்ரேஷன் முறைகள் இருக்குது வைத்தியத்துக்கு. ஸ்டமக் கேன்சரில் கீமோதெரப்பி இப்படின்ற நிறைய அட்வான்ஸ்ட் மெடிக்கேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. அந்த கீமோதெரப்பிகள் கொடுக்கலாம். கொடுத்து அகெயின் அர்லி டிசீஸ், சீக்கிரமாக வந்த செலவுகள் கம்மி, பேஷண்ட்டுக்கு வைத்தியம் கொடுத்து பூர்ணமாக குணப்படுத்த முடிய வசதிகள், வாய்ப்புகள் இப்போ அதிகம். அதனால் அந்த ஸ்டமக் கேன்சர் வந்தாலும் பயப்படணுன்ற விஷயம் இல்லை. பட்
இமீடியட்டாக அணுகி வைத்தியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி நிறைய பேர் தப்பான முடிவுகள் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. இதுதான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிப்பாங்க அவங்களே நிறைய விஷயங்கள். ஸோ வந்து சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறனாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய பயம்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ சிம்டம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் அக்யூரேட்டாக சொன்னால் அவங்களுக்கு ஒன்று ஈஸியாக இருக்கும்னு நினைக்கலாம் இல்லையா? ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது என்னன்னா என்ன சொன்னாலும் அது நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்கு நம்ம கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு? சரி, ரொம்ப ஈஸியான இது வந்து கட்டிகள்ங்க. சரியா? கட்டிகள் அதுக்குன்னு வந்து கையில் ஏதோ சின்ன கட்டி இருங்க இது அதானா அப்படின்ட்டு உடனே அந்த அப்ரோச் உடனே வரணும் அவசியம் இல்லை. கட்டிகள் வந்து இருக்கிற கட்டி திடீர்னு ரொம்ப பெருசாகிறது, அந்த கட்டிலேயே வலி வர்றது அப்படின்ற ஒரு வகையான கட்டி. இன்னொரு கட்டி வந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வலியே தராது. யூஸ்வலாக அந்த மாதிரி வலி தராமல் வளர்ந்துக்கிட்டே போகிற கட்டியை தான் we need to be worried about. உதாரணத்துக்கு ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் வர்றது அப்படின்னா மார்பக கட்டிகள். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கொடுக்கல டாக்டர், அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியே இருக்கவே கூடாது. கட்டிகள் வளர்ந்து போயிட்டே இருக்குது ஆனால் வலி கொடுக்கல, எந்த வகையான பிரச்சனை கொடுக்கலன்னா தயவு செஞ்சு மருத்துவரை அணுகிறது வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு வகையான பிரச்சனையும் உங்களுக்கு இப்போ சாப்பிட நினைக்கிறீங்க, சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது, அடைக்கிற மாதிரியா இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறையா நாட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அணுகிறது முக்கியம். புண்ணு எந்த இடத்துல உடம்புல எந்த இடத்துல புண்ணு வந்து 1 வாரம் 10 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அணுகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே வந்து இரத்தப்போக்கு, மோஷன் போகிற இடத்துல ரத்தம் வர்றது, இருமுறப்ப ரத்தம் வர்றது, வாந்தியப்ப ரத்தம் வர்றது, துவாரங்கள் வழியாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இம்மீடியட்டாக அணுகி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்ணுறது முக்கியம். இருமல், நிறைய நாட்கள் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து இருமல் இருக்குன்னா இட் இஸ் கனெக்டட் வித் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரியே சாப்பிட்றப்ப கஷ்டம் இருக்குன்னா அது சாப்பாட்டு குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். வயிறு வலி நிறைய மாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு வகையான கட்டிகள் இருக்கலாம். மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் போகவே முடிய மாட்டேன், ரொம்ப நான் முக்கி போக வேண்டியது இருக்குது டாக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேஷண்ட் வந்து அங்கே ஏதாவது அடைப்பு இருக்கலாம், அங்கே ஏதாவது கேன்சர் வியாதி இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு வகையான அப்நார்மல், அதாவது இருக்கக்கூடாதது ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி அது நிறையா வாரங்கள் இருக்குது, 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே அது பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அணுகி பார்த்துக்கிறது முக்கியம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, சில வகையான பிரச்சனைகள் ஆர்டினரி சாதாரண வியாதிகள்லையும் இருக்கலாம் இதே சிம்டம்ஸ். அதை வந்து இமீடியட்டாக ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணக்கூடாது. சாதாரண பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்குது இல்லையா, ஜுரம் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் 4 வாரம் 5 வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அணுகி பார்த்துக்கிறது வந்து முக்கியம். ஏன்னா சாதாரண வகையான ஜுரமாக வந்து இருந்துகிட்டு இருக்கலாம். சில சமயம் வந்து கேன்சருக்கு வரக்கூடிய ஜுரங்கள் இருக்குது, அந்த ஜுரங்கள் வந்து நிறைய நாள் இருந்துகிட்டு இருக்கும். கரெக்டாக நம்ம அதை அப்ரோச் பண்ணி கரெக்டாக வைத்தியம் கொடுத்துட்டோன்னா அது சரியாகும். ஓகே. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட நோயை வந்து உணர்ந்து டாக்டரை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ், ஒரு டைம் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ எந்த ஸ்டேஜில் போய்ட்டு டாக்டரை வந்து உடனே வந்து அவங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்? அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிடுறதையும் நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நிறைய பேஷண்ட் வந்து இப்போ எடுத்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் டாக்டர் நான் முதல் தடவை ஆஸ்பத்திரிக்கு வரேன். அது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. முதல் தடவை வர்றது யார் வர வேண்டாம்னு சொல்லலை. 65 வயசாச்சு டாக்டர், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆஸ்பத்திரி. அது அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க உடம்புக்கு வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். 40 வயசுலேருந்து ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்ன்ட்டு உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய காரணங்களால நம்ம அதை வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணி அதை பேச முடிய மாட்டேங்குது. ஆனால் ஐடியல் திங் வந்து ஒரு ஏஜ் குரூப் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் போய் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டது வந்து எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு கேட்குறீங்க. எவ்ரி ஏஜ் குரூப், அதான் முதல்ல நீங்கள் கேட்டது, எவ்ரி ஏஜ் குரூப் இஸ் ப்ரோன் ஃபார் அ ப்ராப்ளம். எந்த ஏஜ் குரூப்லாம் இந்த ப்ராப்ளம் வரலாம். அதனால் அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோன்றப்ப வந்துடுறது பெட்டர். இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் முதல்ல கேட்டிங்க. இதில் ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க இமீடியட்டாக வந்து அந்த பயம் வந்துடும். பயம் வந்துடுறதுனால ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சுட்டு போயிடுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஓகே.
ஸோ கேன்சர் பற்றி இன்றைக்கி பல பேர் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலுமே எல்லா பதிலும் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாக்ட்லி. கேன்சர்ன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா டேரக்டர்ஸை தான் நம்மளாம் பாராட்டணும். அது என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பட் எந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்டென்ஸாக சொல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கொஷின்ஸ்லாம் டீட்டெயிலாக கேட்டிருக்கோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வேர்ல்ட் கேன்சர் டேல இன்னைக்கு கேன்சர் பற்றி நம்ம நிறைய தெரியாத விஷயங்களாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்ச விஷயங்களும் திருப்பி நினைவுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால என்னன்னா நமக்கு கேன்சர் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் நமக்கு பற்றி கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருப்போம். வந்ததுக்கப்புறம் யார் கேட்குறது, ஐயோ இப்போ என்ன கேட்டாலுமே நமக்கு பயமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அந்த கட்டிகள் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே இருக்க கட்டிகள் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி தொட்டு பார்த்தா தான் தெரியும் உள்ளே இருக்கா என்ன ஏதுன்னு. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி கேட்போம். இந்த மாதிரியான கட்டிகள் வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? கட்டிகள் திருப்பி அதே தாங்க, எங்கெல்லாம் செல்ஸ் இருக்குதோ அங்கே எல்லாமே கட்டிகள் வரலாங்க. உடம்பு ஃபுல்லாக இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். ஸோ கட்டிகள் எங்கே வேணால் வரலாம். வெளியில் தெரிகிற கட்டிகள் இருக்கலாம், வயிற்றுக்குள்ள கட்டிகள் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்பே சில சமயம் வந்து சர்ஃபேஸ் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கட்டிகள் இருக்குது அப்படின்னு தெரியும். சிலருக்கு வந்து அன்யூஷுவலாக, லேடிஸுக்கு மேல்ஸுக்கு எடுத்திங்கன்னா சில சமயம் வந்து வயிறு திடீர்னு உபுசமான மாதிரியா இருக்குங்க, ஒரு மாதிரி பெருசாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு சில இடத்துல வலி இருக்குது. நான் தொட்டு பார்க்குறப்ப வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கிற மாதிரியா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக உள்ளுக்குள்ளே கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படின்னா சில சமயம் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப அவங்கள வந்து தொட்டு பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே கட்டி இருக்குது அப்படின்னு. சில கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம சில டெஸ்ட்டுகள் இருக்குது, ஸ்கேன் டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த ஸ்கேன்கள் பண்ணாலே அதில் எந்த இடத்துல கட்டி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த உறுப்புலேருந்து கட்டி பரவி இருக்குது, எந்த உறுப்புலேருந்து கட்டி கிளம்பி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக கிடச்சிரும். அது எல்லாத்துக்குமே வந்து பேஷண்ட் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து அது சொன்னால்தான் தெரியும். நம்ம போய் யாரையும் பிடிக்க முடியாது. அவங்க வந்து அணுகணும். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அவேர்னஸ். இப்போ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கணும் பேஷண்ட். ஓகே. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பிரச்சனை அப்படின்னு இடத்துக்கு போகும்போது சொல்யூஷன் கிடைக்கணும் தான் எதிர்பார்ப்போம். அங்கே வந்து சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, பட் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச லெவல்லே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேசஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து கேன்சருக்கு டயக்னோசிஸ்லாம் பண்ணி எல்லாம் சரியாயிரும். பட் அயனிக்கலி வந்து திருப்பியும் வந்து அது தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட கேசஸில் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். சரி, முதல்ல நம்ம பேசணும் கட்டிகள் 2 வகைன்ட்டு. ஒரு வகையான கட்டி வந்து சாதாரண வகையான கட்டி, இன்னொரு வகையான கட்டி வந்து கேன்சர் கட்டி. அது உடம்புல வந்து பரவலாம், உடம்புல போய் எங்கேயாவது உட்காந்து திருப்பி அது வளரலாம்ட்டு. இந்த கட்டிகள் எல்லாமே வந்து ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கட்டிகள் வந்து மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் தான். இவ்வளோ பெருசாக ஒரு காயின் சைஸில் ஒரு கட்டி இருக்குது, எலுமிச்சப்பழம் சைஸில் ஒரு கட்டி இருக்குன்னா அது ஒரு நாளில் வளர்கிற கட்டியே கிடையாது. அது பல மாதங்கள் கழித்து தான் அந்த சைஸுக்கு அதை அட்டைன் பண்ணுது. நம்ம பார்க்காம நிறைய சமயம் விட்டுறோம். அந்த கட்டி அந்த சைஸுக்கு வர்றதுக்கு அது எப்படி வளருது? உடம்புல இருக்கிற ரத்தம் தான் அதில் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள், அது வளர்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போகுது. ரத்தம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகிறப்ப ஏதாவது ஒரு செல்லு 2 செல்லு அந்த ரத்தத்தில் மாட்டிட்டு அது போகலாம். சர்க்குலேஷனில் அது இருந்துகிட்டே இருக்கலாம். இந்த சர்க்குலேஷன் அது இருக்கிற சமயத்தில் மெனிய டைம் நிறையா சமயம் வந்து உடம்புல இருக்கிற இம்யூன் மெக்கானிசம் அதை வந்து அழிச்சிரும். சில சமயம் இந்த செல்ஸ் வந்து அந்த ரத்தத்தில் போயிட்டே இருக்கிறப்ப மற்ற உறுப்புகளில் போய் உட்காந்துட்டு அது வந்து கொஞ்சம் நாட்கள் அங்கே இருந்துட்டு அதுக்கு எப்போ சர்க்கம்ஸ்டன்சஸ் கரெக்டாக இருக்குதோ அந்த சமயத்தில் அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 2 வகை நான் ஆச்சு. ஒன்று பெரிய கட்டி வேற ஒரு உறுப்பில் நம்ம தெரிஞ்ச கட்டி அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து செல்லு போய் அங்கே உட்காந்து அது வளர்கிறதுக்கு வாய்ப்புகளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரு செல்லு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் வரல. ஆனால் அந்த ஒரு செல்லை வந்து அழிக்கிறதுக்காண்டி மருந்து மாத்திரைகள் வந்திருக்கு. ஸோ அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்குறோம். அதாவது இந்த பிரைமரின்னு சொல்கிறோம், செகண்டரின்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி தான் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு வகையான கட்டி, அதை வந்து வைத்தியம் கொடுக்குறோம். ஆனால் பார்க்க முடியாத கட்டிகளுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம். ஏன்னா ரத்தத்து வழியாக மருந்து மாத்திரையை அனுப்புகிறோம். அந்த ரத்தம் போய் எல்லா உறுப்புலையும் போய் சேருது. ஸோ ரத்தம் போய் சேர்றதுனால மருந்தும் போய் எல்லா உறுப்புலையும் போய் சேருது. அங்கங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே
அழிக்க முயற்சி செய்யுது. அதுதான் நடக்குது. இதில் என்ன ஆகும்னா சில சமயம் அந்த செல்ஸ் வந்து அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஒரு ஃபார்ம் பண்ணி லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எந்த மருந்தையும் அதை அட்டாக் பண்ண விடாது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழிச்சு இந்த செல் அது க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அது க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம செகண்டரிஸ்ன்னு சொல்கிறது. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை வைத்தியம் முடிஞ்சாலும் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி நீங்கள் இப்போ கேட்டது. வைத்தியம் முடிஞ்சாலும் பேஷண்ட் வந்து டாக்டரை வந்து பீரியாடிக்கல் ஃபாலோஅப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இன் 3 months ஆர் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் அ இயர் பேஷண்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த செகண்டரிஸ் திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஸ்டேஜ் பிரைமரி ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது early ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வியாதி திருப்பி வர்றதுக்கு. இதே இது வந்து கொஞ்சம் மிடில் ஸ்டேஜ் அல்லது அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்ற இருக்க சமயத்தில் வியாதிகள் திருப்பி வருவதற்கு ரிக்கரண்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அது இந்த மாதிரி தான். இப்போ முதல் மெக்கானிசம் சொன்னேன், செல்ஸ் இப்போ எங்கேயா உட்காந்துட்டு இருக்கிறது, அது வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அதனால திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட் ஒரு வைத்தியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, போனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு வர்றாங்க, நம்ம ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம், ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு வருஷம் கழிச்சு வியாதியெல்லாம் வைத்தியம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு வர்றப்போ அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஏதாவது ரேடியலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எது பெர்டைனிங், ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு திருப்பி வியாதி வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஏன் பார்க்குறோம், அந்த வந்திருக்க வியாதியும் வந்து சின்னதாக வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக அவங்களுக்கு வைத்தியம் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பியும். அதனால தான் அவங்கள வந்து திருப்பி ஃபாலோஅப்புக்கு வர சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ஏதாவது இருந்தால் பார்த்து வைத்தியம் கொடுக்கணும் அப்படின்றத வர சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது நமக்கு ஒன்று கேன்சர் பற்றி நம்ம பயப்படுறதுக்கான ஒரு காரணம் வந்து ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து மெடிக்கல் பில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பயமும் இருக்குது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஓகே, ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த பயமும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் அதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சரி, இப்போ வந்து எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து தேர் ஆர் எக்ஸலன்ட். முந்தி காலத்தில் வந்து அவ்வளோவா அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ரிசோர்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பிகாஸ் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்னா 2020 to 2050 there is a scheme running by the UICC, யூனியன் இன்டர்நேஷ்னல் கேன்சர். அவங்க வந்து அதுதான் இந்த வேர்ல்டு கேன்சர் டே, அதை பற்றி தான். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் UICC தான், அவங்க தான் கொண்டு வந்தது. இது என்னென்னா இதில் எப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு இருக்குது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு இருக்குது. கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இந்த கிட்டத்தட்ட தொத்து வியாதி அந்த மாதிரி பேசிக்கலாமே, அது வந்து அந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனால் வர்றது இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், இந்த மாதிரி இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். 2020 2050 வந்து இதையும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ என்னென்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலபிள் ஆயிடுச்சு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரிலையும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து தே ஆர் புட்டிங் இன் ரிசோர்ஸஸ் ஃபார் ஹெல்பிங் பீப்புள். அதேமாதிரி நம்ம நாட்டிலையும் எடுத்திங்கன்னா, நம்ம இதுலேயே எடுத்திங்கன்னா, ஸ்டேட்லேயே எடுத்திங்கன்னா நிறையா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிள். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இந்த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் வியாதிக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே அமௌண்ட் கொடுக்குறாங்க. சம் அமௌண்ட் இஸ் பீன் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட் வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால் வைத்தியம் பண்ணிக்க முடியல அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து இந்த வியாதி இருக்கா, இந்த வியாதிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரிவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியறதில்லை. தெரிஞ்சும் பயந்துக்கிட்டு வர்றதில்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் இதை சொல்லிடுவானுங்க, எனக்கு இது இருக்குது, இந்த டாக்டர் வந்து ஐயோ இது இருக்குன்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி அப்படி பார்க்குறதோட இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வைத்தியம் பண்ணி நல்லா ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து திருப்பி திருப்பி சொன்னால் தான் அவங்களுக்கு தெரிய வரும். போனால் ஏதாவது சொல்லிடுவாங்க, போனால் செலவு வந்துடும் அப்படின்றதோட இல்லாமல் அந்த செலவு வர்றது வந்து ஏர்லியாக போனீங்கன்னா சின்ன செலவாக இருக்கும். வைத்தியம் வந்து அர்லி டிசீஸுக்கு எப்போவுமே சின்ன செலவுகள். அதேமாரி சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடலாம். சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பிரச்சனையும் கம்மியாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வர்ற அந்த மனசு சங்கடமும் கம்மியாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுவும்.
ஓகே. யா ஸோ இன்னைக்கு வந்து நாட் பியாண்ட் அஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட இந்த வருஷத்துக்கான டேக்லைன். யா ஸோ அதனால அதை பற்றி பேசும்போது நீங்கள் நிறைய பாசிட்டிவான ஹோப்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம கையை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு பதிலும் பார்த்தீங்கன்னா வந்து நாட் பியாண்டஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுற மாதிரியே இருந்தது, கனெக்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் அப்படின்னா என்னன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம எப்படி வராமல் தவிர்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எதனால் இதெல்லாம் அதிகமாகிட்டு வருது, என்னென்ன விதவிதமான கேன்சர் இருக்குன்ற பரவலாக இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு இந்த ஒரு செஷன் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். அது மட்டும் போதாதே, இந்த வெப்சைட்னு ஒன்று தேவை இல்லையா? ஆனால் எல்லா விஷயமும் கேட்டுட்டு வந்து எல்லாருமே மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அப்பப்போ அவங்களுக்கு தேவைங்கிறப்போ வந்து கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் இல்லை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வெப்சைட் பேர் வந்து worldcancerday.org. நான் ஸ்பெல் பண்ணுறேன், WORLDCANCERDAY.org. worldcancerday.org அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேன்சர் என்னங்க, இந்த வேர்ல்டு லெவலில் அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பட் அந்த கேன்சருக்காக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன புது புது மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மருத்துவ முறைகள்லாம் என்னென்ன புதுசாக வந்துட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெயினை குறைக்கிற மாதிரியான சூப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட வந்துச்சு. அண்ட் காசு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சீப்பான மெடிகேஷன்ஸும் வந்துச்சு, அதுவும் முழு தீர்வோட அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேர்ல்டு வைடாக இதை ஏன் வந்து பார்க்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்வியூவில் பேசுகிற மாதிரி ஒரு நாட்டிலையும் வந்து கல்ச்சர் வந்து வேறுபடுது, ஃபுட் ஹேபிட்ஸ் வேறுபடுது, அங்கே அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு பொல்யூஷன்ற மாதிரி ஒரு கண்ட்ரியில் வேறு எதாக இருக்கலாம், இல்லை இந்த யூவி ரேடியேஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் அப்படியே அந்த வேர்ல்டு வியூவில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம எதுக்கு வந்து கேன்சர் பற்றி பேசணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு தான் சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது, இல்லை இந்த கேன்சர் வந்தது வரல அப்படின்னா கூட நான் அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த கேள்விகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெப்சைட்ல வந்து டீப்பாக ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. கிரேட் சூப்பர், நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்டம்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். சிம்டம்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் எழுதி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி போட்டாலும் அது நிறைய பேருக்கு வந்து மறந்துடும், இல்லைனா புரியாது, இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் பார்க்கும்போது சில பிக்சர்ஸ் இருக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சில விஷயங்களை. ஸோ சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த வெப்சைட்டில் அதையும் போய் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆமாம், எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படியே அடிக்கடி போய் டாக்டர் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஷோட எண்டில் அதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் கேன்சர் டே இந்த காலை வேலையில் பேசியிருக்கோம், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நம்ம ஷோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்காக நாங்கள்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி வந்து உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உங்களோட சந்தோஷத்துக்காக தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அனுப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆமாம், feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம், அல்லது கீழே தெரிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா இப்போ அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதியும் அனுப்பலாம். எக்ஸாக்ட்லி. இந்த 3 சான்ஸ், அதாவது 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக அனுப்புங்க. திருப்பி நாளைக்கு நாங்களும் உங்களை வந்து சந்திக்கிறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவை என்று வாருங்கள் என்ன ஆனந்தி.